பேசுங்க நீங்க. என்ன சார் இன்னைக்கு பசங்க பண்றானாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றோமே, நீங்க ஒண்ணு கை தட்ட வேணாம். காலையில எந்திரிச்சதும் அவன் என்ன பண்றான்? ஆன்லைன் போறான், வாட்ஸ்அப் போறான், இன்ஸ்டாகிராம் போறான், உருப்படாம போறான், ரிப்பீட். ஆன்லைன் போறான், வாட்ஸ்அப் போறான், இன்ஸ்டாகிராம் போறான், உருப்படாம போறான், ரிப்பீட். இதையே ஒரு ரொட்டீனா வச்சிருக்க பசங்கள் எல்லாம் பொதுநலத்தில் தாத்தாட்ட போய் ஒருத்தன் படிக்காத தாத்தாங்க, அவர்கிட்ட போய் தாத்தா 10 ரூபா கொடு அப்படின்னா, என்ன 10 வயசு தான் இருக்கும். எதுக்குடா? கம்ப்யூட்டருக்கு காத்தடிக்கணும். அவருக்கு என்ன தெரியும்? போன வாரம் தானடா வாங்கினேன், அது முன்வீல் இது பின்வீலுங்கிறான். எப்படியெல்லாம் நம்மளால சின்ன வயசுல கத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏமாத்து இந்த பொய் புரட்டெல்லாம் கத்துக்கிறான். இந்த 3 பேரும் பேசும்போது சத்தியமா எனக்கு இப்படிதான் சார் இருந்துச்சு. சொல்லு இஷ்டத்துக்கு அளந்து விடு, யாரு கேட்க போறா? அதுவும் தம்பி ஆட்டினதெல்லாம் செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. யாரு? ஜெர்லின். என்னமோ தெரியல, இன்னைக்கு கிடைச்சது இவர்தான். இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தா நாங்க தானே குரல் கொடுக்கிறோம். தம்பிக்கு பிபி பிரஷர்லாம் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனைன்னு வந்தா குரல் கொடுக்கறது மட்டும் இல்ல, இளைஞர்கள் பல பிரச்சனைக்கு தேர இழுத்து தெருவுல விட்டுட்டு போறதே அவன் தான். இதுல பிரச்சனைன்னு வந்தா குரல் கொடுக்கறதே நாங்க தானே. என்ன நடுவர்களே, பல காலமா சும்மா இந்த ஓட்டுநரிடையே ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது. பிளட் கொடுக்குறோம், லட்டு கொடுக்குறோம்,